நாத்தான்வேல் என்கிற ஒரு மனுஷன் என்ன பண்றாரு, வா இவ்வளோ வருஷம் நம்ம காத்திருந்தோமே, இத்தனை நாட்கள் நம்ம காத்திருந்தோமே, அந்த இயேசு வந்திருக்கிறார் வா அப்படின்னு சொல்றாரு. எந்த ஊர் பாவரு அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாங்க, நாசரேத். அங்கிருந்தெல்லாம் ஒரு நன்மை வருமா அப்படின்னு அவர் இதுவரைக்கும் அவர் அனுபவத்தை சொல்லுகிறார். ஆமென். அங்கிருந்தெல்லாம் ஒரு நன்மை வரக்கூடுமா அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, இதுவரைக்கும் அப்படி ஒரு பிளெஸிங்கோ ஒரு ஆசீர்வாதமோ இல்ல நல்ல பெயருடைய ஒரு நபரோ அந்த ஊர்ல இருந்து என்ன பண்ணதில்லை, வந்திருந்ததே இல்லை. ஆனா அப்படிலாம் வருமா அப்படின்னு அவர் கேட்டாலும் பரவாயில்ல, பிலிப்பு கூட அவர் என்ன பண்ணாரு, புறப்பட்டு வருகிறார். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் ஆனா நாத்தான்வேல் என்ன பண்றாரு பார்த்துட்டாரு. அவர் குறிச்சு வேதம் சொல்லுகிறது, அவர் கபடற்ற உத்தம இஸ்ரவேல். ஆமென். அதனால நான் சொன்னேன், மனுஷங்க நமக்கு கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் மாறிடும். இன்னைக்கு உங்களை போல இல்லை அப்படின்னு வாங்க, நாளைக்கு அவன்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு வாங்க. ஆமென். ஆனா ஆண்டவர் நம்மை குறித்து கொடுக்கிற ஒரு சர்டிபிகேட், இந்த பைபிள்ல சில பேரை குறிச்சு தான் ஆண்டவர் அப்படி சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார். யோபு குறிச்சு சொல்றாரு, பிசாசு முன்னாடி சேலஞ்ச் பண்றாரு. யோபு குறிச்சு என்னது, சன்மார்க்கன். ஆமா, பாவத்துக்கு பொல்லாப்புக்கு விலகுறவன் அப்படியெல்லாம் கர்த்தர் சொல்றாரு. அவரை குறித்து சொல்லும் பொழுது அது எப்படி இருக்கு, நமக்கு ஒரு ஆசை வரணும். அந்த வசனத்தை வாசிக்கும் போது, ஆண்டவரே என்னை குறித்து நீர் இப்படி சொல்லணும். ஹல்லேலூயா. என்னை குறித்து நீ சொல்லக்கூடாது, அவ குந்தி குந்தி நடக்கிறவள், அவள் ஒரு சின்ன கல்லுக்கே தடுமாறி விழுந்து விடுவாள் அப்படி சொல்லக்கூடாது. ஆமென். புயல் வந்தாலும் என் பிள்ளை நிப்பா. ஹல்லேலூயா. காற்றடிச்சாலும் இந்த வீட்டை யாராலும் இடிக்க முடியாது. ஆமென் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நாம் காட்டப்பட்டிருக்கிறோம். ஆமென். இந்த நாத்தான்வேல் ஆண்டவர் பார்த்துட்டாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பார்த்தேன் அத்திமரத்தின் கீழே, நீங்க என்ன பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன தெரியுமா, அந்த ஒரு பிரமிப்பு. அவர் என்ன சொல்றது, அப்படியா நீர் உண்மையாகவே தேவன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வார்த்தை ரொம்ப அழகா நாத்தான்வேல் சொல்லுகிற 49ஆம் வசனத்தையும் 50ஆம். அதற்கு நாத்தான்வேல் ரபி ரபி நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பார்த்தேன் அத்திமரத்தின் கீழேன்னு சொன்னதுக்கே உனக்குள்ள இவ்வளவு ஒரு விசுவாசம் வந்துருச்சு. அந்த சின்ன கடுகளவு விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறவர் என்பதை இந்த வசனத்துல வாசிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? சபைக்கு வரும்போது நம்ம ஒரு பெரிய ஆவிக்குரியவர்களா வரல, கர்த்தர் நமக்கு செஞ்ச ஒரு சின்ன அற்புதம் தான் நம்மளை இழுத்து கொண்டு இந்த தேவ சபைக்கு வந்தது. ஆமென். இங்க யாரோ சொல்லியிருப்பாங்க, வா அங்க போனா ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரும்பொழுது, நம்ம குடும்பத்துல கிடைச்ச விடுதலை, அப்படி ஒருவேளை விடுதலையே கிடைக்கலனாலும் நம்ம உள்ளத்துல உண்டான சமாதானம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சபைக்கு நம்மள என்ன பண்ணது, அடுத்து கொண்டு வந்தது. ஆனா இங்க நம்ம வாசிக்கிறோம், நாத்தான்வேலினுடைய அந்த அறிக்கையை கர்த்தர், இதற்கே நீ என்ன விசுவாசிக்கிறியா, பெருசா உனக்கு நான் செய்ய போகிறேன். ஆமென்.